இன்னைக்கு பாருங்க, எலியா மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பி இருக்கலாம். ஆனா எலிசா சொன்னான், எனக்கு அது போதாது, இரட்டிப்பான அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி எலியாவை மாதிரியே எலிசாவும் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினான்னா அதோட கூட நின்று போகல. இந்த எலிசா மரித்து போனான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். 1 வருடம் கடந்து எலிசாவின் சதைகள் அற்று போனது, எலும்புகள் மாத்திரமே மிச்சமாக இருந்தது. ஆனா எலிசாவினுடைய எலும்புகள் மேலே செத்து போன ஒரு பிரேதத்தை போட்ட பொழுது அந்த பிரேதம் காலூன்றி ஜீவன் உள்ளதாய் எழும்பி நின்றது. பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, மோவாபியருடைய ராணுவங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் எதிர்த்து வந்த பொழுது அந்த சூழ்நிலையிலே ஒரு மனுஷன் மரித்து போய் அவனை அடக்கம் பண்ண கல்லறைக்கு கொண்டு போனார்கள். கொண்டு போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பக்கம் ராணுவங்களும் சேனைகளும் யுத்தத்துக்கு தயாராகி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது இந்த மனுஷனை அவசரமாய் அடக்கம் பண்ணுவதற்கு இடமில்லாமல் அங்கே இருந்த எலிசாவினுடைய கல்லறையிலே போட்டார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த செத்த மனுஷனுடைய குடும்பம் அவனை பிரிந்திருந்தது, அவனை இழந்து வேதனையோடு கூட இருந்திருக்கலாம். இப்ப அந்த மனுஷனை அடக்கமும் பண்ணி கல்லறையிலும் போட்டார்கள். ஆனால் எலிசாவின் எலும்புகள் மேல் அந்த பிரேதம் பட்டவுடனேயே அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்து ஜீவன் அவனுக்குள்ளே பிரவேசித்தது. பிரியமானவர்களே, எனக்கு பிரியமான தேவஜனமே, எலியா எடுத்துக் கொள்ளப்படுகிற பொழுது எலிசா அபிஷேகத்தை ரெட்டிப்பா பெற்றிருக்கலாம். ஆனா எலிசாட அபிஷேகத்தை பெறணும் என்கிற வாஞ்சை இந்த கேயாசிக்கு இருக்கேல. ஆனா எலிசாவின் அபிஷேகம் எலிசாவுடைய எலும்பிலே கிரியை செய்தது. பிரியமானவர்களே, எலிசாவுடைய மரணம் கூட ஒரு மனுஷனுக்கு ஜீவனாய் மாறினது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் கர்த்தருக்காய் வாழலாம், ஊழியம் செய்யலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், நாம் மரித்தும் போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மை எவ்வளவு அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அந்த அபிஷேகம் நம்மோடு கூட முடிஞ்சு போக கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததியை கர்த்தருக்காய் எழுப்ப வேண்டும், சீஷர்களை உருவாக்க வேண்டும், ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், சபையை கட்ட வேண்டும். எலிசா செத்த பிறகும் வல்லமை எலும்புகளுக்குள்ள இருந்தது போல நாம் விட்டு போற நம்முடைய சபையிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய சீஷர்களிலே அடுத்த சந்ததிக்குள்ளே செல்லத்தக்கதாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சேனையை கர்த்தருக்காய் எழுப்புவோமாக. பிரியமானவர்களே.